அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6 வகை தானியத்தில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1/4 கப், சோளம் மாவு 1/4 கப், கேழ்வரகு மாவு 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், பச்சை பாசிப்பருப்பு மாவு 1/4 கப், கருப்பு உளுந்து மாவு 1/4 கப். எல்லாமே கடையில் வாங்கின மாவு தான். பாசிப்பருப்பு மாவும் உளுந்து மாவும் வீட்டிலே வறுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். எள்ளு 1 டீஸ்பூன், ஏலக்காய், சுக்குத்தூள். இந்த 2 மாவும் ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கேன். அதனால் மற்ற 4 மாவையும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். தினை மாவு இருந்தாலும் தினை மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ 1/2 கப், சுவைக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை 2-3 நாள் கெடாமல் இருக்கணும்னா தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூவாக சேர்த்துக்கிறேன். மாவு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. அரிசி மாவு, கேழ்வரகு மாவு, சோள மாவு, கோதுமை மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே உளுந்து மாவு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப கட்டி கட்டியாக இருந்ததுன்னா சளிச்சு எடுத்துக்கணும். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு கம்மியாக வேணுன்னா ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். நிறைய இனிப்பு வேணுன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் கல் மண் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாகுப்பதம் தேவையில்லை. கொஞ்சம் கெட்டியானதும் மாவு சேர்த்து கிளறிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதிலே மாவை சேர்த்து கிளறிடலாம். ஏலக்காய், சுக்குத்தூள், எள்ளு சேர்த்துடலாம். தேங்காய் பூ, நெய். இப்போ மாவை சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். பாகு அதிகமாகி மாவு ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா இறுகி வந்துடும். இந்த ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு பிடி கொழுக்கட்டை பிடிக்கலாம். இட்லி துணியை நனைச்சிட்டு சேர்த்துக்கணும். நல்லா பிழிஞ்செடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஆவியெல்லாம் வந்ததும் கொழுக்கட்டை அடைஞ்சிடலாம். மூடி வச்சு மூடிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சா போதும். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா தண்ணி தொட்டு தொட்டு எடுக்கலாம். இப்போ 6 வகை தானிய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான கொழுக்கட்டை. ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். கொழுக்கட்டையை சூட ஓட்டால் மூடி வைக்கக்கூடாது, சீக்கிரம் கெட்டுரும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு மூடி வைக்கணும். நன்றி.